மனைவி 2 அழகான பெண் குழந்தைங்க. இருந்தாலும் மச்சினிச்சி மேல ஒரு ஆசை. ஏன்னா மச்சினிச்சியே போய் சொல்லியிருக்கா 16 வயசுல படிக்கிற வயசுல 10th எக்ஸாம் முடிச்சுட்டு மாமா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குண்ணா. இவரும் ஐயோ நல்ல பொண்ணு உன்னை என்னையும் பிடிச்சிருக்கு நான் உன்னையும் வச்சுக்கிறேன் சொல்லிட்டு எதுக்கு அழுகுற இப்போ? எதுக்கு அழுற இப்போ? எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு அழுற சொல்லு? எதுக்கு கண்ணீர் விடுற சொல்லு? என் வாழ்க்கை என்ன ஆகும் அதை நினைச்சிட்டு அழுவுறியா? இல்ல இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் என்ன தீர்வு இருக்கும் அதை நினைச்சிட்டு அழுவுறியா? ஐயோ அவர் என்னை விட்டுட்டு போயிடுவாரோ அந்த ஒரு பயத்துல அழுவுறியா? இல்ல என் அக்காவுக்கு இப்படி பண்ணிட்டேன்னு இப்படி அசிங்கத்தை நான் கொண்டு வந்துட்டேனே இந்த குடும்பத்துக்கு, அக்கா குடும்பத்துக்கு, அதை நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு வருத்தப்பட்டுட்டு அழுவுறியா? சொல்லு. ஏன் செபாஸ்டின்? அவளுக்கு தான் அந்த அந்த பருவத்துல அறிவு கிடையாது, உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு எங்க போச்சு அறிவு அந்த நேரத்துல? அதுதான் வேணுமா? கட்டினா அதுதான் கட்டிப்பேன். இல்ல அது பிரிச்சேன்னு நான் என் கூட வாழ மாட்டாரா மேடம்? சொல்றாரு மேடம் இவரு. சொல்லாத, போய் சொல்லாத என்கிட்ட. இப்படிதான் சொன்னாரு என் மாமியாரோட. நான் சொல்லியிருக்கிறேன். அது பிரிச்சுட்டு வந்தோம் முதல்ல எனக்கு துரோகம் மாட்டியாடி, அது பிரிச்சு அடின்ட்டு தெருவுல கத்தி எடுத்துன்னு துரத்துறாரு மேடம். இவர் கல்லால தொட்டி அடிக்கிறாரு மேடம். நான் சும்மா சொல்லல மேடம், சத்தியமா சொல்றேன் மேடம். இவர் அது பண்ணாரு மேடம். இவரு பண்ணானா ஆமா பண்ணன்னு நான் சொல்லிடுவேன். நான் அதெல்லாம் சொல்லல. குற்ற உணர்ச்சி இல்ல மேடம். இல்ல உங்களுக்கு சாட்சி எங்க மாமியார் மேடம். இல்ல நான் கேக்குறேன், குற்ற உணர்ச்சி. அவளை தொட்டுட்டோம் அதனாலதான் விட்டுறதுக்கு மனசு இல்லை, வேற எதுவும் இல்லை. அது வாழ்க்கையும் அதுவும் நான் ஊர்ல ஒரு ஆள் போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி பேசுவாங்களே, அதனால ஒரு 7 மாசமா 8 மாசமா கூட இருக்கு. அது இப்பதானே? அதுதான் அது இப்பதானே? எங்க அம்மா வீட்டுல நீ கூட்டிட்டு வந்து விட்டுடு நாங்க பாத்துக்கிறோன்றோம். அவங்களே கவலைப்படல, இவரே மேடம் கவலை பண்ணா. அதான் சொல்றேன், அவ 7 மாசம் கர்ப்பமா இருக்கா இப்போ. அதுக்கு முன்னாடி கூட்டு போகும்போது ஆனா எங்களுக்கு தெரியாது அப்ப இருந்ததுன்ட்டு. ஆனா அப்ப நின்று போறதுக்கு முன்னாடியே பழக்கம் இருந்தது. இல்ல போறதுக்கு முன்னாடி இல்ல, இப்ப போயிட்டு வெறும் கூட்டு வந்தாங்கல்ல, போறதுக்கு மேல இல்ல மேடம். நான் அது மேல தாலி கட்டி தான் பேசுவோம் கொள்ளுவோம் அவ்வளவுதான். ஆனா மத்தபடி இந்த தப்பான இதுவும் நாங்களாம் நடந்துக்கொள்ள கொள்ளும். அப்புறம் எப்போ இந்த 7 மாசத்துக்குள்ளதான் ஓடி போனீங்களா 3 தடவை? எங்க அவளை கூட்டிட்டு போனீங்க? 7 மாசத்துல அது ஆயிடுச்சு மேடம். 8 மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 8 மாசம். அப்போ காதல் இல்லாம தான் அவளை கூட்டிட்டு ஓடி போனீங்களா? போகும்போது பிடிச்சதுனால தான். ஆனா எந்த தப்பும் அங்க இருக்கும்போது பண்ணலன்னு சொல்லலாம். சரி, அப்போ விடுறதுக்கு என்ன? போயிட்டு 3 மாசம் இருந்துட்டு பேர் திருப்பி பிரிச்சு அப்பலாம் 1 மாசம் கூட வந்து அதெல்லாம் ஒரு பக்கம். ஊருக்காரங்க 2 நாள் பேசுவாங்க, 3ஆவது நாள் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் நான் நினைச்சேன். நான் அது வாழ்க்கை வீணா போக கூடாது அப்படிதான் கஷ்டப்படுவேன் நான் நினைச்சேன். ரொம்ப நல்ல மனசு உங்களுக்கு இல்ல, ரொம்ப தாராள மனசு உங்களுக்கு. இல்ல மேடம், அவ வாழ்க்கை நினைச்சீங்க, உங்க பொண்டாட்டி வாழ்க்கை, உங்க பசங்க வாழ்க்கை. சரி, இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தானே பண உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் செய்வேன் மேடம். அவனும் வாரமானா போவான், கொடுத்துட்டு வருவேன் சாப்பாடு. அது கொடுத்த காசுக்கு நீ எவனை வச்சுன்னு இருக்கிற? எவன் கூட போற? என்ன பண்ற வீட்டுல? கேபியாண்ட உட்காந்து பார்த்த ஞாயிற்றுக்கிழமை சொல்ற நைட்டு மேடம், நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தன் போனேன் கண்ணால கேபியாண்ட உட்காந்து. அப்படி சொல்லல மேடம். எனக்கு குழந்தைங்களை பால்வாடி கூட்டிட்டு விடுறதுக்கு நான் போனாரும் ஊருக்கு போயிருக்கும்போது குழந்தைங்களை பால்வாடி கூட்டிட்டு விட்ட போனேன். அங்க ஒரு ஆள் எனக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இது மாதிரி உங்க முன்னாடி எங்க அடிக்கடி போயிட்டு வருது. அதுதான் சொன்னேன் தவிர என்ன சொன்னீங்க? சரி, அப்படி யாரோ சொன்னாங்க? அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன் அதுக்கு அந்த ரேஷன் கார்டு கோசம் அதுக்கு அங்க இங்க தாலுகா ஆபீஸ் அலைஞ்சிருக்கு, அதுக்கோசம் போயின்னு இருக்கோம் அப்படின்னு அவங்க கூட சொல்லிட்டு நான் சொந்தம். நான் சரி, நீங்க உங்க மனைவி கிட்ட இவங்க கூட இது சொல்லுறாங்க, இது மாதிரி நான் கோயில நான் யாரோ உள்ள போறேன். அதெல்லாம் நான் அது மாதிரி சொல்லவே இல்லை. நான் சொன்னேன் நான் இது மாதிரி அப்படிலாம் சொல்ல. நான் இது மாதிரி யாரும் எங்க போயிட்டு வரியாமே அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லிட்டு வந்தேன் அவங்க கிட்ட. சொல்றது பாதி போய் மேடம். நான் சொல்றேன் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன் மேடம், நான் போய் சொல்ல மாட்டேன், நிஜத்தை தான் சொல்றேன். இவரு போய் சொல்றாரு.